ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் அஜய். நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன பதிவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ்ட் ஒன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு அதே மாதிரியே இன்னும் 2 முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறேங்க. ஒன்னு, சன்ரூஃப் பத்தி பார்க்க போறேங்க. இன்னொரு விஷயம், குழந்தைகளை நம்ம ஆசையா டிரைவிங் சீட்ல உட்கார வச்சுட்டு வர்றது, இல்ல இந்த கோ டிரைவர் சீட்ல உட்கார வச்சுட்டு வர்றதுல என்ன ஆபத்துன்ற விஷயத்த பார்க்க போறோம். ஓகேங்களா? சன்ரூஃப்ல இருக்கிற ஆபத்தையும் பார்க்க போறோம். இன்னொரு இதுல குழந்தைகளை ஆசையா நம்ம முன்னாடி உட்கார வச்சுட்டு ஓட்டிட்டு வர்றதுல என்ன ஆபத்துன்னு பார்க்க போறோம். முதல்ல நம்ம சன்ரூஃப் பத்தி பார்க்கலாம். சன்ரூஃபோட யூஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அது எப்படி நான் அதை பார்ப்பேன்னா, இப்போ எப்பவுமே ஒரு பாக்டீரியா வந்து வெயில் பட்டா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் செத்துரும். ஓகேங்களாங்க? அதனால தான் நம்ம துணியெல்லாம் வெயில்ல போய் காய போடுறது, அப்படின்ற வெயில போய் காயப்படுவோம்ல, அந்த விதமா தான் நானும் பாக்குறேன். அதுக்கு தான் இந்த சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு நல்ல ஒரு கோல்டு கிளைமேட்ல சன்லைட் வந்து காருக்குள்ள என்ட்ராகும் போது கொஞ்சம் வார்ம் ஃபீலிங் கொஞ்சம் கொடுக்கும். மேபி அதுக்கு கூட இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கார்ல எப்பவுமே கிருமிகள் இருக்கும். சன் வெளிச்சம் படும் போது அந்த கிருமிகள் சாகும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களாங்க? இது என்னுடைய கருத்து. மேபி அது தப்பா கூட இருக்கலாம். நான் சும்மா எனக்கு தோன்றத நான் சொன்னேங்க. ஆனா நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா, ஓகே, அங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு, அதுக்கு வெளியே தலையை விட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே தான் நம்ம இருக்கோங்க. இது குழந்தைகளை மட்டும் சொல்ல, குழந்தைங்க எப்பவுமே குழந்தையா தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜ் குரூப்பான பசங்க கூட அதுல நிக்கும் போது பெருமையா இல்லைங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு டெவலப்டு நேஷன் அப்படிதான் நான் சொல்லுவேன். நம்ம டெவலப்பிங்ன்றது கூட சொல்ல மாட்டேன். எல்லா டெக்னாலஜியும் எல்லாருக்குமே தெரியுது. எல்லா ரோட்டு கடையிலயும் நீங்க பாருங்களேன், பேடிஎம் யூஸ் பண்றாங்க. அது எனக்கு டெவலப்பிங் நேஷன் சொல்ல தெரியல, டெவலப்டு நேஷன் தான் சொல்ல தெரியுது. அப்படிப்பட்ட இருக்கிற நேஷன்ல, அப்படிப்பட்ட இருக்கிற இந்த உலகத்துல மக்களுக்கு ஏன் அது ஒரு தவறான செயல், நம்மளை பார்த்து இன்னொருத்தங்க கத்துக்குவாங்களே அப்படின்ற விஷயம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றது நிஜமாலுமே ரொம்ப கவலைக்குரிய விஷயமா தாங்க நான் பாக்குறேன். ஏன் நிக்க கூடாது? நீங்க சாதாரணமா பாருங்களேன். நம்ம எல்லாருமே எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிருப்போங்க. நம்ம ட்ரெயின்ல போயிருந்திருக்கலாம், பஸ்ல போயிருந்திருக்கலாம், ஏரோப்ளேன்ல போயிருந்திருக்கலாம். இப்போ நம்ம ட்ரெயின் எடுத்துக்கலாங்க. நீங்க சாதாரணமா போகும்போது நல்லா ஃபாஸ்டா போகுள்ள ட்ரெயின், உங்க கைய லைட்டா வெளியே விடக்கூடாதுங்க. உங்க மூஞ்சி லைட்டா அந்த கிரில் பக்கத்துல வச்சு பாருங்க, எவ்வளவு ஃபோர்ஸ் உங்க மூஞ்சில அடிக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இந்த உதாரணத்தை சொன்னேன்னா, இல்ல பஸ்ல நீங்க ஆனா தலையோ வெளியே விடக்கூடாதுங்க. சும்மா அந்த கிரில் தான் உங்க எஜ்ஜு, சும்மா வச்சு பாருங்க. அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு கையை வெளியே விடாதீங்க, வச்சு பாருங்க. வச்சு பார்க்கும்போது உங்க ஃபோர்ஸ், அந்த காத்தோட ஃபோர்ஸ் உங்களை பின்னாடி தள்ளுங்க. ஓகேங்களாங்க? இப்ப காரு நம்ம போகுதுன்னா எதிர் திசையில காத்து வந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களாங்க? அதனாலதான் நம்ம ஜன்னல திறந்து வச்சா நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகேங்களாங்க? இந்த காத்தோட ஃபீலிங், நம்ம முடியெல்லாம் பறக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி இருக்கிற ஒரு இதுல வந்துட்டு நம்ம சன்ரூஃப், ஓகேங்களாங்க, உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. நீங்க சொல்ல சின்ன ஓட்டை தான் நான் ஒரு சைட்ல கை பிடிச்சுக்குவேன், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. ஓகேங்களா? இதனாலதான் நம்மளுக்கு ஒரு ஸ்டார்ம் வரும்போதோ இல்ல பயங்கர புயல் வரும்போதோ நம்மள வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொல்லி இதுக்குதான் நம்ம கவர்மெண்ட் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. ஓகேங்களாங்க? இந்த சன்ரூஃப்ல நிக்கிறதுனால ரொம்ப ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்குங்க. நீங்க ஒரு 3-4 வருஷம் நிறைய இன்சிடென்ட் நீங்க பார்த்திருந்திருக்கலாம். டிவில, நியூஸ்ல, சேனல், நியூஸ் பேப்பர், யூடியூப் எல்லாத்துலயும்
விஷயத்தையும் நீங்க பார்த்திருந்திருக்கலாம். இதனால எவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு 3 years முன்னாடி ஒரு ரொம்ப கவலைக்குரிய விஷயமா நான் என்ன பார்ப்பேன்னா, சன்ரூஃப்ல குழந்தைங்க நிக்க வச்சுட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 2 குழந்தைங்க, அவங்க ஃபேமிலியிலே 2 குழந்தை தான். நல்லா ஃபாஸ்டா போயிருக்காங்க, குழந்தைங்க நின்றுட்டு வராங்க. அந்த ஹைவேஸ்ல அந்த 2 குழந்தைகளும் விழுந்து ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. ஓகேங்களாங்க. ஒரு பேரண்ட், பீயிங் அ பேரண்ட், நம்ம நோ சொல்லி பழகணுங்க. அப்படி நோ சொல்லாத போது நீங்க ஒரு தப்பான ரோல் மாடலா உங்க குழந்தைகளுக்கு தெரிவிங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்க இருந்திருக்கலாம், நல்லாவே இருந்திருக்கலாம். இதுக்கு காரணம் குழந்தைங்கன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க, ஒரு பேரண்ட்டை தான் பிளேம் பண்ணுவேன். இப்ப லைசன்ஸ் இல்லாம வண்டி குழந்தைங்க ஓட்டுறாங்களா 18 வயசு கீழே, நான் பேரண்ட்ஸை தான் பிளேம் பண்ணுவேன். ஓகேங்களாங்க. எதுக்கு இது ஒன்றும் பெருமையான விஷயம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் சரியா பண்ணும்போது தான் நீங்க ஜென்யூனா இருக்கணுங்க. நீங்க அடுத்தவங்க இதுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம மனசுல நம்ம கரெக்டா இருக்கோமோ அப்படிதான் பார்க்கணும். 18 வயசு கீழே இல்ல அந்த சன்ரூஃப் மேல நின்னுட்டு வரவங்க இவங்க எல்லாத்தையும் பிளேம் பண்ண வேண்டியது அந்த குழந்தைகளையோ நிக்கிறவங்களையோ கிடையாதுங்க, அந்த பேரண்ட்ஸை தான் பிளேம் பண்ணுவேன். அது தப்பான விஷயம்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஏன் நிக்க வைக்கிறீங்க? அது உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க கார் ஓட்டுறீங்க, உங்களுக்கு அந்த காத்து எவ்வளவு வேகமா வரும், இல்ல நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போவீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சும் நீங்க நிக்க வைக்கிறீங்கன்னா உங்க தப்பு தானே. இதுல என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குங்க சொல்லுங்க? நீங்க பண்றதுனால எல்லாத்தையும் சொல்லுங்க, சில பேர் தான், ரொம்ப மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் தாங்க பண்றாங்க. நிஜமாலுமே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்த விஷயத்துல வந்துட்டு நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன். யாரும் அப்படி பண்றது கிடையாது. இந்த பதிவு நான் எதுக்கு நான் போடுறேன்னா, புதுசா யாராவது வந்துட்டு தெரியலன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பதிவை போடுறேன். இனிமேல் யாருமே வந்துட்டு நீங்க இந்த பதிவு பார்த்தால் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால், சன்ரூஃப் மேல நிக்கிறது அப்படி இருந்தால் தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளோட ரொம்ப அட்டாச்சா இருக்கும். நான் சொல்றது இந்த கை குழந்தைங்க, பெரிய ஒரு 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கூட நான் பாத்திருக்கேன் மடியில வச்சுட்டு போறது. இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்க. எனக்கு நல்லா புரியுது, குழந்தைங்க உங்களை விட்டு புரியாத, உங்களுக்கும் ஆசையா இருக்கும் குழந்தைய வச்சுட்டு ஓட்டுறது. அது நிறைய ஆபத்தான விஷயம். உங்களுக்கு, உங்க கூட வரவங்களுக்கு, அந்த குழந்தைக்கு. ஓகேங்களாங்க. எனக்கு தெரியல, நீங்க இப்போ புதுசா ஒரு புது ஃபீச்சர் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். சீட் பெல்ட் போடாம வண்டி கத்திட்டே இருக்கும், கரெக்டுங்களாங்க? அது நார்மலா ஒரு 3 years 4 years அப்படிதான். அப்ப நீங்க சீட் பெல்ட் போட்டிருக்கீங்க, சப்போஸ் நீங்க டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கீங்க, உங்க குழந்தைய நீங்க மடியில வச்சிருக்கீங்க, உங்க குழந்தைக்கு எப்படி சீட் பெல்ட் போடுவீங்க? சரி, அப்படி சீட் பெல்ட் போட்டாலும் நீங்க ஷார்ப்பா பிரேக் அடிக்க மாட்டீங்களா? அப்படி பிரேக் அடிச்சால் குழந்தை ஹாரன்ல தலை அடி வாங்குமா? குழந்தைக்கு ஒரு ஸ்கல், அந்த இதே ஃபார்ம் ஆயிருக்காதுங்க. நம்ம யாருமே, நான் அதை சொல்றேன், எப்பவும் சொல்ற மாதிரி தாங்க, இந்த ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறீங்களா, நீங்க எவ்வளவு சேஃபா போறீங்கன்றது முக்கியம். நீங்க எவ்வளவு சேஃபா போறீங்கன்றதுனால நீங்க சேஃபா இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆப்போசிட்ல எப்படி வராங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாதுங்க. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களாங்க? அப்போ ஆப்போசிட்ல ஏதாவது வந்து நீங்க ஷார்ப் பிரேக் அடிச்சீங்கன்னா அந்த குழந்தை தலை கண்டிப்பா அதுல அடி வாங்குங்க, ஹாரன்ல அடி வாங்கும். ஹாரனும் ஒன்னும் ஒரு சாஃப்டான ஒரு இது கிடையாது. குழந்தைகளுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம்டான ஒரு ஸ்கல்லும் இருக்காது. அந்த சமயத்துல அடிச்சதுனால் இல்ல மூக்குல அடிச்சதுனால் நம்மள மாதிரி ஸ்ட்ராங் கிடையாதுங்க. நம்மளதே ஸ்ட்ராங் கிடையாது மூக்கு. நம்ம மூக்குல அடிச்சாலே பொலபொலன்னு ரத்தம் வந்துடும். குழந்தைகளுக்கு சொல்லவே வேணாம். ஓகேங்களாங்க? ரீசெண்டா ஒரு இது ஹைவேஸ்ல போயிட்டு இருக்குங்க, கொஞ்சம் டிராபிக் தான், மினிமல் டிராபிக். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு காரோ இல்ல வெஹிக்கிளோ முன்னாடி இருந்துச்சுன்னா அது இண்டிகேட் பண்ணி எல்லாம் கட் பண்ண மாட்டாங்க ஹைவேஸ்ல, டப்புன்னு அப்படியே கட் பண்ணிடுவாங்க. தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களாங்க? இது எல்லா திருந்தணும்னு நினைச்சா அது திருத்தலாம். ஓகேங்களாங்க?
அந்த கார் ஹைவேஸ்ல அப்படியே நின்றுச்சு. சரி, எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக்கா தான் ஆயிடுச்சு அந்த கார் நின்னனால. அப்போ நான் அப்படியே பாக்குறேன், ஒரு ஒரு ஃபீமேல் ஓட்டுறாங்க, குழந்தைய முன்னாடி வச்சுட்டு இது பண்றாங்க. அந்த குழந்தைக்கு வாமிட் வந்துச்சு, அதனால காரை நிறுத்திட்டாங்க. அதுவும் சைட் லேன்லாம் கிடையாதுங்க, சென்டர் லேன்ல வண்டி நிக்குது. ஓகேங்களா, பார்க்கிங் இண்டிகேட்டர் போட்டு நிறுத்துறாங்க. இத நான் ஜெண்டரா நான் சொல்றேன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஃபீமேலும் சூப்பரா டிரைவ் பண்றாங்க. ஓகேங்களாங்க, எங்க வீட்டுல எடுத்துட்டாலும் ஃபீமேல்ஸ் சூப்பரா ஓட்டுவாங்க. ஓகேங்களாங்க, நிறைய மேல்ஸ் ரொம்ப இப்பவும் நீங்க விட்னஸ் பண்ணலாம், கண்ணா பின்னான்னு ஓட்டுவாங்க. ஓகேங்களா, இது ஜெண்டர் வைஸா கிடையாதுங்க, டிஃபால்ட்டா நான் சொல்றேன். நான் பார்த்த இதுல வந்து ஃபீமேல் இருந்தனால நான் ஃபீமேல் பத்தி நான் சொல்றேன். குழந்தைகளோட இருக்காங்க. இந்த இது மேல் இருந்தாலும் அதுதான் பண்ணிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு, எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. நீங்க ஹைவேஸ்ல அப்படி நிக்கும் போது எல்லாமே கரெக்டா போவாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு வெஹிக்கிள் ஃபாஸ்டா வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க உங்க வண்டி பக்கத்துல, பின்னாடி வர காரும் ஃபாஸ்டா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா உங்க வண்டியில சொருகிடுவாங்க. ஓகேங்களாங்க, நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால மித்த யாருமே வந்துட்டு பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாதுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து மேலுமே நிறைய குழந்தைகளை நான் முன்னாடி வச்சு ஓட்டுறேன் அப்படின்ற விஷயம் நல்லாவே பண்றாங்க. இன்னொரு இதே சார்ந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல குழந்தைகளை கோ பேசஞ்சர் சீட்லயும் உட்கார வச்சு வரக்கூடாது. ஓகேங்களாங்க, நல்ல ரூல்ஸ் தான் ஆக்சுவலா. ஏன்ற விஷயத்த சொல்றேன் கேளுங்களேன். ஏர் பேக் ஓபன் ஆகும், கரெக்டுங்களாங்க? இந்த 2 சீட்லயும் ஏர் பேக் ஓபன் ஆகும். எப்படி ஓபன் ஆகும்னா ஃப்ரண்ட்ல ஓபன் ஆகும் ஏர் பேக். அப்படி ஓபன் ஆகிற பட்சத்துல ஒரே நிமிஷங்க, இந்த ஆம்புலன்ஸ் போயிட்டோம். ஆம்புலன்ஸுக்கு எப்பவுமே மறக்காம வழி விடுங்க. ஸோ ஏர் பேக் ஓகேங்களா, எப்பவுமே ஃப்ரண்ட் சீட்ல உட்காரும் போது ஃப்ரண்ட்ல தான் ஓபன் ஆகும். அப்படி ஓபன் ஆகும் போது குழந்தைங்க முன்னாடி உட்கார்ந்து இருந்தால், கோ டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருந்தால், ஓகேங்களா, ஓபன் ஆகும் போது குழந்தைக்கு சஃபகேஷன் ஆயிடும். சஃபகேஷன்னா மூச்சு விட முடியாதுங்க. அப்படி மூச்சு விட முடியாதுன்னா நம்மனால பிரச்சனை கிடையாதுங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. உங்களுக்கு நம்ம எல்லாருமே நம்மளுக்கு கை குழந்தைகள் எல்லாமே பார்த்துருந்துருப்போம், அதனால நம்மளுக்கு தெரியும் எப்போ எப்படி குழந்தைங்க சஃபர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரியலனா இல்ல புதுசா இருந்ததுனால் தயவு செஞ்சு இனிமேல் குழந்தைகளை டிரைவர் சீட்லயே உட்கார வைக்காதீங்க.